பிரியமானவர்களே, ஆண்டவர் உலக ரட்சகர் மற்றும் இயேசு கிறிஸ்துவின் நேற்று நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவராக இருக்கிறார். நேற்றும் இன்றும் மாறாதவர். 9 மாதம் வழிநடத்தி வந்த தேவன் 10வது மாதம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சன்னிதானத்தில் வந்திருக்கிற என்னையும் அவர் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். உலகத்தில் அநேக விதமான போராட்டங்கள் உண்டு. ஆனாலும் அவரிடத்தில் வருகிற பிள்ளைகளை அவர் புறம்பே தள்ளுவது கிடையாது. அதோ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவனை துதிக்கும் போதும் ஆராதிக்கும் போதும் வேதத்தை வாசிக்கும் போதும் ஜெபிக்கும் போதும் கர்த்தர் பெரிய காரியங்களை நாட்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். அவருடைய ஆவினாலே தான் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. அவரை நாம் விசுவாசிக்கும் போது விசுவாசத்தால் எல்லாம் கூடும் என்ற வார்த்தையோடு கூட ஆவியானவர் நம்மோடு கூட அனுதின வாழ்க்கையில் இருப்பார் என்பதற்கு சந்தேகமில்லை. கர்த்தர் என்னையும் ஆசீர்வதிக்க அவர் ஒருபோதும் கைவிடாத தேவன். இதோ நாட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுதல் சொன்ன கர்த்தர் நாளிலே உனக்கும் எனக்கும் அவர் துணையாக இருக்கிறார். அவரே ஆறுதலாக இருக்கிறார், ஆசீர்வாதமாக இருக்கிறார். அனுதின வாழ்க்கையில் போகும்போதும் வரும்போதும் தேவ கரம் நம்மோடு கூட இருப்பதற்காக நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் அவரை துதிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அநேக வித பலவீனத்திலும் பலன் பூரணமாய் கொடுக்க ஆவியானவர் உனக்கும் எனக்கும் இருக்கிறார். தாவீதோடு கூட இருந்த தேவன், சகோதரியோடு கூட இருந்த தேவன், அன்று ஆபிரகாமோடு கூட இருந்த தேவன், இன்று இஸ்ரவேலை தேவன் காத்தது போல உன்னையும் அவர் காக்க அவர் போதுமானவராக இருக்கார். தொடர்ந்து வார்த்தையை கேளுங்க, அவரோடு கூட இருங்க, அவரை விசுவாசிங்க. ஒருபோதும் வெட்கப்பட்டு நம்ம போவதே கிடையாது. உலகத்தில் எல்லாவித காரியங்களிலிருந்தும் உனக்கும் அவர் அடைக்காலம். அவருடைய பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிடாத தேவன். விசுவாசத்தால் எல்லாம் கூடும் என்ற வார்த்தையோடு கூட அவரை நாம் விசுவாசிக்கும் போது அவர் அனுதின வாழ்க்கையிலே நமக்கு தேவையானதை அவர் செய்வார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.